5ஆம் இடங்கிறது குலதெய்வம். அதுக்கு 12ஆம் இடம் என்பது 4ஆம் இடம் சுகஸ்தானம். அந்த சுகஸ்தானத்துக்கு திரிகோணங்கிறது 4, 8, 12. ஒரு மனிதனுடைய முழுமையான சுகம் எங்கே இருக்குன்னா, அவர் நல்லா ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிற போது சுகமாக இருக்கும். ஓகே. ஒரு குலதெய்வம் வேலை செய்யலன்னு வைங்களேன், அவர் என்ன தெரியுங்களா, அவர் படுத்திருக்கிறது குலதெய்வம்னா பாட்டன்னா ராகு. அவர் படுத்துங்கிற ஸ்டைலை வச்சே குலதெய்வம் வேலை செய்யறதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். இவருங்க இப்படி படுத்திருப்பாரு, திடீர்னு திரும்பி இப்படி திரும்பி படுப்பார், கொஞ்ச நேரத்தில் பிறண்டு இப்படி படுப்பார், கொஞ்ச நேரத்தில் பிறண்டு இப்படி படுப்பார். ஒரு இடையில ஒரு நிலையில ஒரு நாள் தூங்க முடியாது. குலதெய்வம் வேலை செய்யலைனாலே சும்மா படுத்துங்கிறத வச்சே கண்டுபிடிச்சிடலாம். அது ஒன்றும் சரி, கண்டிப்பாக. அப்புறம் 2வது என்ன அப்படின்னா, அந்த குலதெய்வம் வேலை செய்யவில்லைன்னா ஒரு பெரிய அளவில் தொழில் செஞ்சு லாஸ் ஆகிறவங்க குலதெய்வம் அங்கே வேலை செய்யலைன்னு அர்த்தம். ஒரு வாரிசு இல்லை, அந்த வீட்டில் 2 பெண் குழந்தையா பிறந்துருச்சு, அல்லது எனக்கு ஒரே பொண்ணு ஒரே பையன் அப்படின்னா குலதெய்வ தோஷம்னு எடுத்துக்கலாம். அது எப்படி சார் நீங்க ஒரு பையன் இருக்கு, இப்போ ஒரு பையன் இருக்குன்னா எனக்கு ஒரு குழந்தை போதுன்னு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல, அதுக்கும் இந்த குலதெய்வத்துக்கும் நான் எப்படி சார் எல்லாத்துக்கும் இப்போ நீங்க ஒரு பொண்ணு கல்யாணம், ஒரு பொண்ணு இருக்குது, ஒரு பொண்ணை வச்சிருக்கோம், இன்னொருத்தர் ஒரு பையனை வச்சுருக்காங்க, இவங்க 2 பேர்த்தையும் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். இந்த ஒரு பையனுக்கு இந்த ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். அவங்களுக்கு நாளைக்கு ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தைக்கு சித்தி இல்லை, மாமன் இல்லை, பெரியப்பன் இல்லை, எந்த உறவுகளும் இல்லை. அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர்.